வணக்கம் நேர்களே, நான் உங்கள் ஆஸ்ட்ரோ பூர்ணா. இன்னைக்கு வார ராசி பலன்கள் பார்த்துட்டு வந்துட்டு இருக்கோம். அதனுடைய வரிசையில் ஜூன் 22ஆம் தேதியிலிருந்து 30ஆம் தேதி வரைக்கும் இருக்கக்கூடிய வார ராசி பலன்களை ஒவ்வொரு ராசி என்பர்களுக்கும் டேரட் பிரசனம் மூலமாக பார்க்க போகிறோம். இந்த டேரட் பிரசனம்ன்றது பார்த்திங்கன்னா முழுமையாக நம்மளுடைய தெய்வீக சக்தியின் மூலமாக கிடைக்கக்கூடிய ஒரு பலன்களாக இருக்கும். அதனால் ஒவ்வொரு ராசி என்பர்களும் நீங்கள் கீழே கமெண்ட் பாக்ஸில் உங்களுடைய தெய்வத்தினுடைய பேரை போட்டு உங்களுக்கு என்ன தேவைகள் நிறைவேறணும். சில பேர் ரொம்ப மன கஷ்டத்திலேயே இருப்பீங்க. அது எந்த மன கஷ்டம்ன்றது உங்களாலேயே நினைக்க முடியாது. அந்த அளவுக்கு ஏதோ ஒரு துன்பங்களும் துயரங்களும் உங்களை பிடிச்சி ஆட்டிக்கிட்டே இருக்கும். அந்த மாதிரியாக இருக்கக்கூடியவர்கள் உங்களுடைய தெய்வத்தினுடைய கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு உண்டான ஒரு பதிவுகள் கண்டிப்பாக அந்த பிரசன்னம் மூலமாக உங்களுக்கு நிவர்த்தி கிடைக்கும். இந்த பதிவில் பார்த்தீங்கன்னா நம்ம ஒவ்வொரு ராசி என்பர்களுக்கும் ஒவ்வொரு விதமான, அதாவது தொழில் சம்பந்தமாக, வேலை சம்பந்தமாக இப்படி நம்ம ஸ்பிளிட் பண்ணி சொல்லியிருக்கிறோம். அதனால கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க. இந்த சேனலில் முதன்முறையாக பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டனில் ஆல் ஆப்ஷன் சூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்னுடைய அடுத்தடுத்த பதிவுகள் இந்த சேனலில் வந்துட்டுருக்கும். கடக ராசி என்பர்களுக்கு ஜூன் 22ஆம் தேதியிலிருந்து ஜூன் 30ஆம் தேதி வரைக்கும் இருக்கக்கூடிய வார பலன்கள் டாரட் பிரசனம் மூலமாக பார்க்கலாம். இந்த டாரட் பிரசனத்தில் கடக ராசி என்பர்களுக்கு தொழில் செய்யக்கூடியவர்களுக்கு நிறைய ஆர்டர்ஸ் வரக்கூடிய ஒரு டைமாக இருக்கும். கடந்த காலத்தில் இருந்த ஒரு சில பிரச்சனைகள்லாம் நிவர்த்தி அடையக்கூடிய ஒரு நேரமாகவும் தான் இருக்க போது. தொழில் செய்யக்கூடியவர்கள் ரொம்ப மைன்யூட்டாக யோசித்து சில முடிவுகள்லாம் எடுக்கக்கூடிய ஒரு தருணமாக தான் இருக்க போது. இந்த ராசியில் இருக்கக்கூடிய வேலை செய்யக்கூடிய நபர்களுக்கு இந்த காலகட்டம் ஒரு நல்ல ஒரு டஃப்பான ஒரு வாரமாக தான் இருக்கும். உங்களுக்குன்னு புது புது டாஸ்காக கொடுப்பாங்க. எதெல்லாம் செய்ய முடியாதோ அது எல்லாமே இந்த வாரம் தான் உங்கள் தலை மேலே வந்து விழப்போகுது. இந்த வாரத்தில் இந்த ராசி அன்பர்கள் ரொம்ப அந்த வேலை செய்யக்கூடிய இடத்துல ரொம்ப பயந்து போய் நம்மளால் இது செய்ய முடியுமா செய்ய முடியாதா அப்படின்ற மாதிரியான ஒரு பயந்த ஒரு குணம்ன்றது இந்த வாரத்தில் பிரதிபலிக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். இந்த வாரத்தில் இந்த ராசியில் இருக்கக்கூடிய குடும்ப பிரச்சனைகள் எப்படி இருக்க போகுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, குடும்பத்தில் இருக்கக்கூடியவர்களுக்கு நிறைய ஒரு நல்ல ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் லெவல் இன்க்ரீஸ் ஆகக்கூடிய ஒரு நேரம். உங்களுக்குன்னு சில குடும்பத்தில் இருக்கக்கூடிய நபர்களுக்குன்னு தனியாக ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டு, உங்களுக்குன்னு ஒரு சொத்து சேர்க்கறது, உங்களுக்குன்னு ஒரு நகை ஆபரணங்கள் சேர்க்கறது, இது எல்லாமே முழுவதுமாக நடைபெறக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்க போது. இந்த வாரத்தில் அந்த கடக ராசி பெண்களுக்கு இந்த வாரம் எப்படி மாதிரியாக இருக்க போகுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, பெண்கள் கடகராசி பெண்கள் எப்போதுமே எடுத்தாலே இந்த கார்டு தான் வருது. அதாவது ஒரு கொஞ்சம் அந்த மூட் அவுட் நிலைமையிலிருந்து கொஞ்சம் வெளியில் வாங்க. இந்த வாரமும் அதே மாதிரி தான் இருக்குது. ஏன்னா பெண்கள் பார்த்திங்கன்னா ரொம்ப பாதிக்கப்பட்ட நிலைமையில் இருக்கிறாங்க. கடகராசி பெண்கள் யாருமே ஒரு ஒத்துழைப்பு இல்லாமல், யாருனுடைய ஆதரவுமே இல்லாமல், ஒரு தோல் சாயறதுக்கு கூட ஒரு பார்ட்னர் இல்லாமல் தனிமையில் இருக்கக்கூடிய ஒரு பெண்களாக இருக்கிறீங்க. கொஞ்சம் நீங்கள் அதிலிருந்து வெளியில் கடந்து வந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு உண்டான சில தேவைகள் நிறைவேறக்கூடிய ஒரு வாரமாக இருக்க போது. இடம் விட்டு இடம் மாற்றம் செஞ்சுக்கோங்க. ஒரு புதிய வீடு மாற்றுறது, இல்லை வெளிநாட்டுக்கு வேலைக்கு போகிறது, வெளியூர் வேலைக்கு போகிறது, இதெல்லாம் செஞ்சுக்கிட்டீங்கன்னா பெண்களுக்கு இந்த வாரம் மிகப்பெரிய ஒரு மாற்றங்கள் நிகழக்கூடிய ஒரு வாரமாக இருக்க போது. கடகராசி என்பர்களுக்கு ஷேர் மார்க்கெட்டில் இந்த வாரம் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக பண்ணலாம். நல்ல ஒரு பொண்ணும் பொருளும் கிடைக்கக்கூடிய ஒரு கார்டு தான் வந்திருக்கு. அதனால இந்த வாரம் கடகராசி என்பர்களுக்கு ஷேர் மார்க்கெட்ல நிறைய ஒரு அமைப்புகள், அதாவது இன்வெஸ்ட் பண்ணா நல்ல ஒரு காசு வரும் அப்படின்ற ஒரு உறுதியான அமைப்பு இருக்கு. இந்த வாரத்துல கண்டிப்பா இன்வெஸ்ட் பண்ணி நிறைய வருமானத்தை சம்பாதிக்கக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்கும் இந்த வாரத்துல. சிம்ம ராசி என்பர்களுக்கு ஜூன் 22ஆம் தேதியிலிருந்து 30ஆம் தேதி வரைக்கும் இருக்கக்கூடிய வார பலன்கள்ல தொழில் செய்யக்கூடியவர்களுக்கு கடனுடைய அளவு குறையுமா, இந்த ஒரே ஒரு கொஸ்டின் தான் கேட்குறேன். எப்படி இருக்குது அப்படின்றது பார்க்கணுங்கன்னா கண்டிப்பாக தொழில் செய்கிறவங்களுக்கு இந்த வாரமும் கொஞ்சம் கடனுடைய அந்த நெருக்கடின்றது அதிகப்படியாக இருக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். அதே
சமயத்தில் வாய்ப்புகள், தொழிலில் வாய்ப்புகள் கொஞ்சம் குறையக்கூடிய ஒரு நேரம். இந்த நேரத்தில் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளை நீங்கள் ஒரு கண்மூடித்தனமாக சில பேர் ரிஜெக்ட் பண்ணக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். அதனால தொழில் சம்பந்தமான முடிவுகளில் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணும். வேலை வாய்ப்புல எப்படி இருக்கு, வேலை செய்யக்கூடிய இடத்துலையும் சில பிரச்சனைகள். சிம்மராசி என்பர்களுக்கு எந்த ஒரு விதமான ஒரு முன்னேற்றமுமே இல்லாம இந்த வாரத்துல சில தொடர்ந்து ஒரு பிரச்சனைகள் வரக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். ஏன்னா நீங்கள் உங்களுடைய அந்த ஒரு நம்பிக்கை தன்மை, செல்ஃப் கான்ஃபிடென்ஸ்ன்றது குறைஞ்சிக்கிட்டே வருது இந்த சிம்மராசி என்பர்களுக்கு. அதனால நல்ல ஒரு ஆன்மீக தேடலோட, ஒரு நல்ல ஒரு ஸ்பிரிச்சுவல் எனர்ஜியோட நீங்கள் கீழே கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்க. அப்படின்னா தான் உங்களுக்கு உண்டான கார்ட்ஸ் நல்ல ஒரு பாசிட்டிவாக இருக்கக்கூடிய ஒரு டைமாக இருக்கும். வேலை செய்யக்கூடிய இடத்துலையும் தேவையில்லாத தொந்தரவுகள், டெர்மினேட் ஆகக்கூடிய ஒரு நேரம், சஸ்பெண்ட் ஆகக்கூடிய ஒரு டைமாலாம் இருக்குது. கொஞ்சம் கவனமாக இருங்க சிம்மராசி என்பர்கள். அடுத்து சிம்ம ராசியில் இருக்கக்கூடியவர்களுக்கு குடும்பத்தில் இருக்கக்கூடிய சில சவால்கள். குடும்பத்தில் இருக்கிறவங்க ரொம்ப மன மகிழ்ச்சியோட இருப்பீங்க. என்னதான் வெளியில டென்ஷன், என்ன ஒரு ப்ரெஷர் இருந்தாலும் வீட்டுக்குள்ள வரும்போது அந்த ப்ரெஷரு, அந்த டென்ஷன் எல்லாத்தையுமே விட்டுட்டு குடும்பத்தில் ரொம்ப சந்தோஷமா இருக்கக்கூடிய ஒரு நேரம். திருமண உறவுகள் நல்ல ஒரு அந்யோன்யமாக இருக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். புதிய திருமண வாய்ப்புகள்லாம் கிடைக்கக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்க போது இந்த சிம்ம ராசியில் இருக்கக்கூடியவர்களுக்கு. பெண்களுக்கு எப்படி இருக்க போகுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, பெண்கள் நீங்கள் நினைத்ததுக்கு எதிர்மாறாக தான் சில விஷயங்கள் நடக்கும். உங்களுடைய கணவர்கிட்ட இருந்து ஒரு சில எதிர்பார்ப்புகள், உங்களுடைய குழந்தைகள் கிட்ட இருந்து எதிர்பார்ப்புகள், இது எல்லாமே உங்களுடைய எண்ணங்களுக்கு நேர்மாறாக தான் இருக்க போகுது. அதனால அவங்களுடைய நல்ல ஒரு விஷயத்துக்காக நீங்கள் சில பிரார்த்தனைகளை பண்ணுங்க. கண்டிப்பாக அது நல்ல கைகூடக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். சிம்ம ராசியில் இருக்கக்கூடியவர்கள் இந்த வாரம் ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணலாமா? கண்டிப்பாக இந்த வாரம் ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணலாம். ஆனால் அதில் சின்ன ஒரு லாஸும் இருக்குது. பெரிய அளவுக்கு லாஸ் கிடையாது, கொஞ்சம் சின்ன அளவுக்கு லாஸ் வரக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். அப்படி யாராவது ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணுறீங்க அப்படின்னா கொஞ்சம் கவனமோடு இருக்கிறதுக்கு உண்டான ஒரு வாரமாகவும் தான் இருக்க போகுது. சிம்ம ராசி என்பர்கள் இந்த காலகட்டம் மிக பெரிய அளவுக்கு ஒரு மாற்றத்தையும் அதே சமயத்தில் நிறைய ஒரு சவால்களையும் சந்திக்கக்கூடிய ஒரு வாரமாக தான் இருக்க போகுது. கன்னி ராசி அன்பர்கள் இந்த வாரத்துல, அதாவது ஜூன் 22ஆம் தேதியிலிருந்து ஜூன் 30ஆம் தேதி வரை தொழில் செய்யக்கூடியவர்களுக்கு இந்த வாரம் எப்படி இருக்க போகுது அப்படின்னு பார்க்கும்போது, இந்த கன்னி ராசி அன்பர்களுக்கு தொழில்ல இந்த வாரமும் பார்த்தீங்கன்னா அதே மாதிரி தான். கொஞ்சம் தேவையில்லாத தொழில்ல உங்களுடைய பழக்க வழக்கங்கள் சரியில்லை. அதுதான் இந்த வாரம் இந்த கார்டு சொல்லுது. தொழில்ல இருக்கக்கூடிய சில பிரச்சனைகளை நீங்க நிவர்த்தி பண்றதுக்கு பார்க்கணும். அப்படின்னா தான் உங்களோட ஃப்ரீக்வெண்டா அந்த தொழில் செய்யறதுக்கு உண்டான ஒரு மனநிலைன்றது கண்டிப்பா இருக்கும். அது என்ன அப்படின்றத பார்த்து நீங்க இந்த காலகட்டத்தில் செஞ்சீங்கன்னா நல்ல ஒரு வளர்ச்சிகள் இருக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். ஆனா இந்த வாரத்துல தொழில்ல பெரிய அளவுக்கு வளர்ச்சின்றது இருக்காது. ஒரு சின்ன சின்ன பிரச்சனைகளோட அந்த முடிவுகள் தீர்வுக்கு வரக்கூடிய ஒரு நேரமாக இருக்க போது. வேலை செய்யக்கூடியவர்கள் இந்த காலகட்டம் எப்படி இருக்க போகுது, வேலையில ஏதாவது பிரச்சனைகள் வருமா அப்படின்னு கேட்டீங்கன்னா, வேலையில எந்த பிரச்சனையும் வராது. உங்களை நம்பி சில பொறுப்புகள் ஒப்படைக்கக்கூடிய ஒரு நேரம். நீங்களே ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் எடுத்துக்கணும். அந்த ரெஸ்பான்சிபிலிட்டிஸை ஒரு கண்ணும் கருத்துமாக செயல்படக்கூடிய ஒரு வாரமாக இருக்கும். தொழிலில் இருக்கக்கூடிய நீங்க ஒரு அதிகாரியாக, உயர் அதிகாரியாக செயல்பட்டு உங்களுக்கு கீழே வேலை செய்யறவங்களுக்கு சில அட்வைஸ் கொடுக்கக்கூடிய ஒரு நேரம். எந்த மாதிரியாக வேலை செய்யணும் அப்படின்ற மாதிரியாக இருக்கக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்கும். அடுத்து குடும்பத்தில் இருக்கக்கூடியவர்களுக்கு இந்த காலகட்டம் எப்படி மாதிரியா இருக்க போகுது. இந்த வாரத்துல குடும்பத்துல இருக்கக்கூடியவர்களுக்கு தேவையில்லாத ஒரு மன உளைச்சல்கள், மூன்றாவது நபரின் தலையீட்டால் ஏதாவது ஒரு மன உளைச்சல்கள் அதிகரிக்கக்கூடிய ஒரு நேரம். அதனால ஃப்ரெண்ட்ஸை வீட்டுக்குள்ள கூட்டு வரதோ, அடுத்து பெண்கள் தேவையில்லாத ஒரு விஷயத்துல தலையிடுறதோ இதெல்லாம் செய்யாதீங்க. பெண்கள் பார்த்தீங்கன்னா மிக பெரிய அளவுக்கு உங்களுக்கு சில பாதிப்புகள் இருக்கு. அதனால மிக பெரிய அளவுக்கு நீங்க மற்றவர்களின் விஷயத்துல தலையிடாம இருந்தாலே பெரிய அளவுக்கு உங்களுக்கு மாற்றங்கள் வரக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். இந்த வாரம் பெண்களுக்கு எந்த மாதிரியா இருக்க போகுது அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த வாரத்துல பெண்கள் நகை, ஆபரணங்கள் இதெல்லாம் சேமித்து வைக்கக்கூடிய ஒரு நேரம். அடகு வைத்த
நகைகளை மீட்டெடுக்கக்கூடிய ஒரு நேரமாகவும் தான் இந்த வாரம் இருக்க போகுது. ஷேர் மார்க்கெட்டில் எப்படி இருக்கும் இந்த வாரம், இன்வெஸ்ட் பண்ணலாமா வேண்டாமா அப்படின்ற ஒரு முடிவுகள் இந்த பிரசனம் மூலமாக நம்ம பார்த்துட்ருக்குறோம். இந்த ஷேர் மார்க்கெட்டில் இந்த ராசி அன்பர்கள் இந்த வாரம் இன்வெஸ்ட் பண்ணக்கூடாது. இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னா கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா உங்களுக்கு பெரிய இழப்புகள்ன்றது உங்கள் கையில் இருக்கக்கூடிய காசையுமே நீங்கள் சேமிப்பு காசையுமே இழக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். அதனால் ஷேர் மார்க்கெட்டில் பெரிய அளவுக்கு இன்வெஸ்ட் பண்ண வேண்டாம். இது வரைக்கும் நம்ம பார்த்த ராசிக்கு பார்த்திங்கன்னா எல்லா ராசி அன்பர்களுக்கும் டாரட் பிரசன்னம் மூலமாக நம்ம அந்த வார ராசி பலன்களை பார்த்துருக்குறோம். இதில் நம்ம ஒரு சின்ன சின்ன விஷயத்துக்கும் ஒரு நல்ல ஒரு நிவர்த்தின்றது கண்டிப்பாக கிடைச்சிருக்கும் எல்லாருக்குமே. உங்களுக்கு தனிப்பட்ட முறையில் டாரட் பிரசன்னம் பார்க்கணும் விருப்பப்படுறவங்க கீழே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கிட்டு நீங்கள் கன்சல்ட் பண்ணிக்கலாம். உங்களுடைய குழந்தைகளுக்கு நியூமராலஜி படி பெயர் வைக்கணும், அடுத்து உங்களுடைய குழந்தைகளுக்கு ஜாதகம் எழுதணும் அப்படின்னு நினைக்கிறவங்களும் கீழே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணிங்கன்னா அதற்குண்டான முழு விவரங்களும் உங்களுக்கு தெரிய வரும். உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஆஸ்ட்ரோ பூர்ணா. நன்றி, வணக்கம்.